ஒரு மலைச்சரிவின் அருகே பொன்னகரம் என்ற கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் மாயன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன். தினமும் காடுக்குள் சென்று விறகு வெட்டி வாழ்ந்தான். ஒருநாள் காடின் நடுவே பெரிய பொக்கிஷ பெட்டி ஒன்று கிடைத்தது. அதன் மேல் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: ஆசைக்கு அடிமையானவன் திறந்தால் பெட்டி வெறுமையாகும். அந்த பெட்டியைக் கண்டதும் மாயனின் மனம் துடித்தது. இதை உடனே திறந்துவிடலாமே என்ற ஆசை எழுந்தது. ஆனால் அவன் மனத்தை அடக்கிக் கொண்டான். அவன் நினைத்தான், கண் கண்டதை உடனே விரும்பக்கூடாது, நாவு சொல்வதை உடனே நம்பக்கூடாது, மனம் தூண்டுவதை கட்டுப்படுத்த வேண்டும். அவன் பெட்டியை திறக்காமல் தினமும் தன் வேலை முடிந்து வந்து அதை சுற்றி அமர்ந்து தியானம் செய்தான். கோபம், ஆசை, பயம், பேராசை எல்லாவற்றையும் அடக்க பயிற்சி செய்தான். 5 நாட்கள் கழிந்தன. 6ஆம் நாளில் அந்த பெட்டி தானாகவே திறந்தது. அதில் தங்கம் இல்லை, முத்துகள் இல்லை. ஆனால் ஒரு ஒளிவட்டம் தோன்றி குரல் ஒன்று கேட்டது: உன் தன்னடக்கமே உனக்கான பொக்கிஷம், இதுவே உன்னை உயர்த்தும். அந்த ஒளி மறைந்ததும் மாயனின் வாழ்க்கை மாறியது. அவன் அறிவும் தெளிவும் மக்களை ஈர்த்தன. பின்னர் அவன் அந்த பகுதியின் நீதிபதியாக உயர்ந்தான். அவனிடம் செல்வம் தானாக வந்தது. ஆனால் அவன் ஒருபோதும் அதற்கு தாசனாகவில்லை. கதையின் பொருள்: ஐம்புலன்களின் ஆசைகளை உரன் என்னும் தோட்டியால் கட்டுப்படுத்துபவன் எதிர்காலத்தில் கிடைக்கும் உயர்ந்த வாழ்க்கைக்கான விதையை விதைத்தவனாகிறான். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்தது.